இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு நிமிடம். ஏனென்று சொன்னால், இப்ப அதாவது இஸ்ரேலுடைய பகுதிகள், முக்கியமான பகுதிகள் தீப்பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த இது சம்பந்தமாக நமக்கு செய்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியாட்டி மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் நம்ம சொல்லிடுறோம். நம்ம இஸ்ரேல் எரிஞ்சா நல்லதுதானே அப்படி என்ற அடிப்படையில் இஸ்ரேல் என்னது செய்தி மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கு நம்ம ஒரு ரீசன் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த அதான் தடுக்கப்பட்டுச்சு, அதான் தடுக்கிற சட்டம் கரார் கொண்டு வரப்போகிறோம் அப்படி என்று சொன்னதனால, அப்ப பலஸ்தீன்ல இஸ்ரேல் என்ன செய்யுது, அதான தடுக்குது அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த அதுக்கான ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிட்டான், தண்டனையை கொடுத்து விட்டான் அப்படி என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்க்கிறோம். அது உண்மையிலே எங்களுடைய உணர்வு நியாயமானது. காரணம், அந்த இஸ்ரேல்ல முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய, பலஸ்தீன் நடக்கக்கூடிய அந்த அநியாயங்கள், கொடுமைகள், பிரச்சனைகள் எல்லாம் அன்றாட நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்றாடம் பார்ப்பதனால இதற்கு ஒரு தீர்வு இல்லை. ஏன்னா எங்களால போய் நம்ம அங்க போய் யுத்தம் செய்ய போறதும் இல்லை. இஸ்லாமிய அரசுகளுடைய முழுமையான பங்களிப்பும் பலஸ்தீனுக்கு இல்லை. அப்ப எனவே அந்த அடிப்படையில் எங்களால மனது என்ன செய்யும், அப்படி ஒன்று நடந்த சந்தோஷம் தான் படும். ஏன்னா அநியாயக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய, ஒரு முறை அநியாயம் செய்தவர்களை காலாகாலமாக அநியாயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவர்களுக்கு ஒரு தண்டனையாக ஆக்கி அவர்கள் அதாவது திருந்தி வருவதற்கோ அல்லது முஸ்லிம்களுடைய அநியாயங்களிலிருந்து மீள்வதற்கோ அது வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல நுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாங்கள் சின்ன தண்டனை என்ன செய்வோம், கொடுப்போம். பெரிய தண்டனைக்கு பதிலாக சிறிய தண்டனைகளை நாம் என்ன செய்வோம், கொடுப்போம். அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக, அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக சிறிய தண்டனைகளை கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலா இது போன்ற விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா அவர்கள் அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள், சரியா, வேதக்காரர்கள், அதாவது இந்த வேதங்களை படித்தவர்கள், இஸ்லாத்தையும் தெரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் முதலாக நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயன்றளவுக்கு இது போன்ற நிகழ்வுகள் மூலம் அவர்கள் படிப்பினை பெற்று மாற வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்றதான் எதிர்பார்ப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுக்கு கூட அந்த சோதனைகள் என்ன செய்தான், கொடுத்தான். திருந்தனும், மாறணும், உணரணும் என்பதற்காக வேண்டி. அது ஒரு பகுதி அல்லாஹு தஆலா சோதித்துக் கொண்டிருப்பான். இது சோதனையாகவும் இருக்கும், ஒரு சிறிய தண்டனையாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா எங்களது ரோசப்படுதலும் எங்களது இந்த சந்தோஷமும் அறிவோடு இருக்கணும், விளங்கிட்டா, அறிவுபூர்வமாக இருக்கணும். உண்மையிலே அதான் தடுக்கப்பட போற தீர்ப்பு வந்தது பலஸ்தீனுக்கல்ல. பலஸ்தீன்ல இஸ்ரேல் என்ன தீர்ப்பு சொல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இஸ்ரேல் தீர்வு வேண்டாம், இஸ்ரேலுடைய அதிகாரம் அதுல இல்ல. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் இருக்குது, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இருக்குது, அதுல இஸ்ரேல் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப இஸ்ரேல் என்று சொல்றோம், அதுக்கு தான் அந்த இஸ்ரேலிய பூமியில இதுவரைக்கும் அதான் சொல்ல அனுமதிச்சு வச்சிருந்தான். இதுல இஸ்ரேல் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, இப்ப நல்லெண்ணம் வந்துடாம, இதுல அந்த இஸ்ரேல் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் இதுவரைக்கும் அதான என்ன செஞ்சிருந்தான், அனுமதிச்சிருந்தான். அந்த அதான ஸ்பீக்கர்ல சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம இலங்கையில, இந்தியால வரக்கூடிய அந்த பிரச்சனை மாதிரி ஒரு தீர்ப்பை கொண்டு வர போனான், விளங்கிட்டா. அதாவது ஏற்கனவே அதான் நடந்து கொண்டிருக்குது, நிறைய பள்ளி வாயில்கள் அங்க இருக்குது. இதுல ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன்ல, அந்த அதாவது இஸ்ரேல் என்று சொல்லப்படுற பகுதியில் அந்த இடத்துல எல்லா அதானையும் நான் என்னது ஸ்பீக்கர்ல சொல்லக்கூடாது சட்டம் கொண்டு வர போற அந்த டைம்ல தான் இந்த பிரச்சனை என்ன செய்யுது, நடக்குது. எனவே பலஸ்தீனோட சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது பலஸ்தீனுக்கு அப்பாற்பட்ட, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் ஒன்று. இரண்டாவது, நம்ம இந்த நெருப்புக்கு சந்தோஷப்படுகிற அந்த அவர்களுக்கு ஒரு தண்டனை நேரத்தில் இன்னொன்றே புரிஞ்சுக்கணும். அங்க 15 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, 15 லட்சம் முஸ்லீம்கள் அங்க இருக்கிறாங்க. இந்த 15 லட்சம் முஸ்லீம்கள் பெரும்பாலானவர்கள் வாழக்கூடியதும் ஹைஃபா என்ற பகுதி. அப்ப ஹைஃபாவிலையும் கூடுதலாக நெருப்பு என்ன செய்து பரவிக்கின்றிருக்கிறது. இப்ப எங்களது துவா என்ன, எப்படி இதை நம்ம இந்த துவா அழிஞ்சி அந்த டோட்டல் இஸ்ரேலும் அழியணும்னா அங்க அடுத்த பகுதி யாரு, இவங்க இருக்கிறாங்க. இப்ப உதாரணமா இது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பர்மால நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரோஹிங்கியால் இப்ப மறுபடி கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறாங்க. பங்களாதேஷ் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் இருந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பர்மால ஒரு பகுதி எரிஞ்சா நம்ம சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷத்துல நியாயங்கள் இருக்குது. ஆனால் எங்களை பிரார்த்தனையில எது அடங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ரோஹிங்கியாவும் சேர்ந்துதான் அழியும், அதுவும் சேர்ந்தா என்ன செய்யும், அழி போது. இஸ்ரேலை எடுத்துக்கொண்டு சொன்னால் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் அங்க வாழ்றாங்க. இன்னும் சொல்ல போனால் நிவாரண பணிகள்ல கூடுதலான முஸ்லிம் அமைப்புகள் ஈடுபட்டு எங்க இஸ்ரேல்ல உள்ள முஸ்லிம் அமைப்புகள் என்னது நிவாரண பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கு. அதே போன்று
இஸ்ரேலுடைய உத்தியோகபூர்வ அந்த அரபு ட்விட்டர் இருக்குது, அந்த ட்விட்டர்ல என்ன செய்யறான்னு சொன்னால், முஸ்லிம்கள் வந்து இது இறைவனுடைய தண்டனை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவன் என்ன போட்டிக்கிறான்டா, குர்ஆன் வசனத்தை போட்டு, உங்களில் ஒருவருக்கொருவர் பரிகாசித்துக் கொள்ள வேண்டாம், பரிகாசிக்கப்படுகின்றவர்கள் பரிகாசிக்கின்றவர்களை விட மிக சிறந்தவர்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம். குர்ஆன் வசனத்தை என்ன செஞ்சுக்கலாம், அந்த வசனத்தை உத்தியோகபூர்வ ட்விட்டர்ல போட்டு அது பெரிய இஷ்யூவா என்ன செஞ்சது போச்சு. இப்ப என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், உண்மையில இஸ்லாத்துடைய எதிரிகள், அதாவது இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்தவர்கள், முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், கொடுமை செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை ஏற்படுகிற நேரத்தில் ஒரு முஸ்லிமுடைய மனசு சந்தோஷப்படாம இருக்காது, இயல்பது. அப்ப அந்த மகிழ்ச்சி வந்து ஆகும், அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர்கள் அவ்வளவு அநியாயம் செய்தவர்கள் என்பதனால் அல்லாஹ்வே குர்ஆன்ல சூரத்துல் புரூஜ்ல சொல்லி காட்டுறான், குறிப்பாக சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன, முஃமின்களை சோதனைக்குள்ளாக்கி கஷ்டத்துக்குள்ளாக்கிய முஃமினான ஆண் பெண்களை கஷ்டத்துக்குள்ளாக்கி ثم لم يتوبوا, பின்னர் தௌபா செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நரக வேதனையும் உண்டு, எரிக்கக்கூடிய வேதனையும் உண்டு. அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சூரத்து புரூஜ்ல சொல்லி காட்டுகிறான். முஸ்லிம்களை சோதித்தவர்கள் கஷ்டப்படுத்தியவர்கள் அல்லாஹ் புரூஜுடைய அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அவர்களை சோதிக்கிறான், தண்டிக்கிறான், அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், சந்தேகமே கிடையாது. அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி ஒன்று ஏற்படும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அறிவுபூர்வமான நிகழ்வாக எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். துவா கேட்கறதுனால இஸ்ரேல் டோட்டலா எரிஞ்சு அழியணும் அப்படின்னு நம்ம துவா கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த துவால அடுத்த பகுதி என்னன்னா, பலஸ்தீன் டோட்டலா எரிஞ்சு அழியணும்ன்றதான். இஸ்ரேல் அல்லது அது இஸ்ரேல் அல்ல, அது வந்து பலஸ்தீன். இஸ்ரேல் என்று அவன் வைத்துக் கொண்ட பேர் அது. இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால், பலஸ்தீனிலும் நிறைய முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நூற்றுக்கணக்கான பள்ளி வாயில்கள் உண்டு, முஸ்லிம் பாடசாலைகள் உண்டு, இதெல்லாம் அங்க இருக்குது. நம்ம எங்களுடைய மைண்ட்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, இனி முஸ்லிம்கள் ஒதுங்கி 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 இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க, அந்த பகுதியில் முஸ்லிம்களே இல்ல என்ற மாதிரியான சிந்தனை இருக்கிறதா டோட்டல் இஸ்ரேல் என்ன செய்யணும், அழியணும். அப்ப என்னோட துஆக்கள் இல்மோட வரணும். நம்ம யாருக்கு துவா கேட்கிறோம், எதுக்கு துவா கேட்கிறோம், என்ன எதுக்காக வேண்டி துவா, என் வியாபாரத்தை பரக்கத் செய்யுங்கன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போறாரு, அவரு சாராய கடை வச்சுக்கிறாரு, உடனே பாரக்கல்லாஹு ஃபீக்ன்றதா உதாரணத்துக்கு, என்ன வியாபாரத்துல பரக்கத் செய்யணும்ன்றாரு. நம்ம யாரும் கண்டதும் இல்ல கேட்டதுல பாரக்கல்லாஹு ஃபீ திஜாரத்துக்கு, எல்லாம் அவங்களோட வியாபாரத்துல என்ன செய்யணும், பரக்கத் செய்யணும். அவன் பேத்து பார்த்தா சாராய கடை எப்படி இருக்கும். அதனால நம்ம துவா கேட்கிற நேரத்துல யாருக்கு துவா கேட்கிறோம், எதுக்கு கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம், அந்த இல்ம் என்ன செய்யணும், எங்களிடத்துல இருக்கணும். அடுத்தது நம்ம ரோசப்படுகிற நேரத்தில் அது ஈமானிய ரோசமாக இருக்கணும், பள்ளிக்கு பழி வாங்குற அந்த ரோசமாக என்ன செய்யக்கூடாது, அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நம்ம பேசக்கூடிய வரலாறுல பேசுறோம், சலாஹுத்தீன் அய்யூபி அந்த வரலாறுல பேசுறோம். அது அவன் சிறப்பு பெற்றதே என்ன காரணம், அநியாயக்காரர்களுக்கும் கருணையாக நடந்து கொண்ட அந்த முறைதான் அதற்கான காரணம். அதனால அதே போன்ற முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரேடியா ஏசிராம என்ன, இப்ப தீய அணைக்க போற நேரத்தில் இப்ப இது துருக்கி என்ன செய்யுது போகுது, ஜோர்தான் என்ன செய்யுது போகுது, இதுக்காக உடனே என்ன செஞ்சிடாம அதுக்கு ஏசிராம. ஏன்னா சவுதி கொஞ்சம் தூரமா இருக்குது, அதே நேரத்தில் ஜோர்தான் என்ன செய்யுது போர்டர்ல இருக்குது. அவனுக்கு என்ன சிக்கல், அவனுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, அது அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து நம்ம ஒரு அறிவுபூர்வமான இதோட அழுகினால் நல்லது. இந்த ஊர் சண்டை மாதிரி இதை பாத்துறாம, இது வந்து என்ன ஒரு சர்வதேச மட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம், அதில் உள்ள அழுத்தங்கள் என்ன பிரச்சனைகள் என்ன நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா நம்ம துஆ கேட்கிறது, யா அல்லாஹ் இஸ்லாத்துடைய எதிரிகளை அழிச்சிரு, முஸ்லிம்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, இப்படி சொன்னா நல்லதே தவிர நீங்களா ஒரு பவுண்டரியை போட்டு இந்த ஏரியா ஃபுல்லா அழிச்சிரு, இந்த ஏரியா நல்லா வாழட்டும் மாதிரி என்ன செய்யாம நம்ம தேவையில்லாத மாதிரி துவா கேட்டுறாம. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி துவா கேட்டாங்க, எங்கேயாவது ரசூலுல்லாஹ் ஒரு இடம் அழிஞ்சு நாசமான துவா கேட்டிருக்கிறாங்களா, இல்ல. இஸ்லாத்துடைய விரோதிகள் என்ன செய்யட்டும், அழிந்து போகட்டும், இஸ்லாத்துக்கு சார்பானவர்கள் வாழட்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவா என்ன செஞ்சிருந்தது. அதனால அதை கொஞ்சம் அணுக வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் எனது நேரத்தை செஞ்சேன் எடுத்துக்கொண்டேன்.